ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பற்றி அனுப்பிடுவோம் எபிசோட் 26 வரும். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் மறந்துடாம வந்துருங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ சயின்டிஸ்ட் ரொம்ப நாள் பார்க்கல, சரி கழுதை அவளை போய் பார்த்துறதுனால அவர் கடத்துக்கு வந்திருப்பேன். இப்போதான் ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து மெய் மறந்துருப்பா. யாரும் அந்த ஆணாதகன்னு சொல்லி மிரண்டு போயிருப்பா. நம்ம ஹீரோ பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னு இருப்பேன். ஆனால் பொண்ணை பார்த்தா கண்ணுக்குறாம போயிருப்பேன். இப்பெல்லாம் இருந்தாலும் நீ காலம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கட்ட வேகமாக தான் இருக்க போறா, சிங்கிளாகவே வந்து சாக போடா. அங்கே இருக்க பொண்ணு நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் யாருவே பார்க்க செம்மையாக இருக்கேன்னு தெரியல. ஏமா அவன் வயசு 19 தான், நம்ம வயசு அவன் கூட இருந்தாலும் அழகாக தான் இருக்கா. சைட் அடிக்கலாம் அவன் இருக்கா இல்லை. இங்கே இருக்காங்கள சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்டோட கசிதாமா கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்பிட்டுமாங்க. அந்த பொண்ணை கல்யாணமே பண்ண போகிறேன், நீங்கள் நல்லா கசின்னு சொல்லுவீங்க. தப்பு ரொம்பவே தப்பு. அந்த பொண்ணு இப்போ என்ன ரிசர்ச் பண்ணியிருந்தப்பா, ஒன்றும் வேலைக்கு இருக்காது. உனக்கு தான் தெரில, பேசாமல் கம்முன்னு வச்சுட்டு இருக்க வேண்டியது. நம்ம ஹீரோவை விடு, நான் பண்ணிக்கிறேன் சொல்லி வந்துருப்பேன். நீ எப்படா வந்தேன்னு சொல்லி அவ சாக்காதுப்பா. ரொம்ப நாளாக வரல, நீயும் பிஸ்னஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து பார்த்துட்டு போல இருக்கு. கிடைக்கிற ப்ராஃபிட்டில் ஒன்றே அக்கௌண்ட்டில் வர்ற மாதிரி இல்லையா, எல்லா காசையும் அமைக்கிட்டு போல இருக்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியது. என்னத்தை டீல் பண்ணுற, ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி அவங்க எல்லாத்தையும் நான் மொத்தமாக சொல்லி முடிச்சுறேன். இப்போ தான் ஒரு சில மர்டர் பண்ணிட்டு வந்தேன், அதனால் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்குது. நீ ஒரு லிஸ்ட் அனுப்பி எனக்கு கொடுத்தேன்னா அவன் எல்லாத்தையும் நான் போட்டுலேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரிசர்ச் ஆரம்பிக்கிறா. இந்த ரிசர்ச் இவனோட இம்மோர்டல் டெக்னிக் இருக்குல்ல, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரிசர்ச். அதுக்கான ஸ்பெஷல் பர்சன் எல்லாத்தையும் ட்ரீம் ஸ்பேஸில் பார்த்துருப்பேன். சரி அதை இம்ப்ரூவ் பண்ணலாமே சொல்லி நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணியிருப்பேன். வழக்கம் போல் பள்ளி வாழை பதம் பார்த்து தவக்காலையை தலை தட்டி அந்த இடத்துல போட்டுருப்பேன். ஒரு பயங்கரமான போஸ்டர் வந்துருக்கும். இதை குடிச்சோம்னா போகும்னு சொல்லி அந்த 60 போஸ்டரையும் அமிர்தமாக்கி அவனுக்கு கொடுத்துருப்பேன். எப்படியும் இவனோட பவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோ செய்கிற போஸ்டர் தான் இந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். வெளியிலலாம் கிடைக்காது, ஹை குவாலிட்டி. இப்போ தான் நம்ம ஹீரோ இந்த போர்ஷனை குடித்தா நல்லா தான் பவர் இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் இதுக்கு பல லட்சங்கள் செலவாகுது. இதெல்லாம் நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தால் அவள் கேட்பா. நம்ம கை காசை போட்டுலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இவளே இவளோட ப்ராஃபிட்டை கொடுத்தானா என்ன செய்யலாம். சரி நம்ம இதுக்கு வேறு ஏதாச்சும் டீல் பண்ணலாம்னு சொல்லி டஞ்சனுக்குள்ளே போனோம்னா நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி ஆன்லைனில் போட்டுப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த ரூமரை படுத்துட்டு சரி அதுக்குள்ளே போகலாம்னு சொல்லி ஈஸ்ட் மிலிட்ரி சைடு இருக்குல்ல, அதுக்கு தான் ரெக்வஸ்ட் போட்டுருந்தேன். உங்கள் சைடில் தானே நிறைய டஞ்சன் இருக்குது, அதுக்குள்ளே நானும் வரேன்னு சொல்லிப்பேன். உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லிப்பாங்க. சரி மேஜர் தான் கழுதையை வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் மேஜர் வந்துக்க மாட்டாங்க, யாருமே வந்துக்க மாட்டாங்க. என்னடா இவ்வளோ நேரம் என்ன ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண வைக்கிறீங்க. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணியிருந்தா அங்கே ஒரு ஈக்காக கூட வந்துருக்காது. நம்ம ஹீரோட மைண்ட் ஃபுல்லாக பணம் வந்திருக்கான். ஃபஸ்ட்டு பணத்தை சேர்த்து வைக்கணும். இது வரைக்கும் நம்ம மைனிங்லாம் பண்ணதில்லை, இப்போ மைனிங் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. அங்கே 2 பொண்ணுங்க வந்திருப்பாங்க. நீங்களும் எங்கள் கூட தான் ஃப்ளைட் வரப்பிடிக்காது இல்லை, ஃப்ளைட்டில் தான், ஆனால் உங்கள் கூட இல்லை. அப்புறம் எதில் வரீங்க, இங்கே இருக்கிறதே ஒரு ஃப்ளைட் தான் இல்லை, அங்கே ஒரு ஜெட்டே வந்திருக்கான். ஜெட்டில் அவன் போகிறான்னு சொல்லி இவையெல்லாம் மறந்து வருப்பாங்க. ஏப்பா அவனோட ரேஞ்ச் எத்தனைமா, அவரெல்லாம் நடக்கவே மாட்டார், யாருலேயே பறப்பார். நம்ம ஹீரோ பிக்கப் பண்ண கண்ணிங்க ஒரு சீனியர் தான் வந்திருப்பாரு. ஆமாம் யாருமே வரல, என்ன ஆச்சு ஒரு நடவடிக்கையும் காணாமே, என்ன எமர்ஜென்சியான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுப்பேன். இவர் ஒரு லிeutenant மேலே இருக்கக்கூடிய காலனில் வந்திருப்பாரு. அவரும் சொல்கிறாரு, தம்பி ஒரு முக்கியமான எமர்ஜென்சி, அதான் எங்களோட எல்லா ஃபோர்ஸுமே என்ன ஈஸ்ட் மிலிட்ரி சைடு இருக்குல்ல, அதில் ஒரு பேஸ்க்கு அனுப்பி வச்சுருப்போம். அந்த இடத்துல திடீர்னு ஒரு கிராக் ஏற்படுச்சு. இந்த இடத்துல அதர் வேர்ல்டு பீஸ்ட் இல்லை, அந்த பீஸ்ட் எல்லாமே எப்படின்னா அந்த ஒரு கிராக்ல தான் எமர்ஜ் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றி தான் சொல்லியிருந்துட்டு இருப்பாரு. அதை சமாளிக்கிறக்காண்டி தான் எல்லாருமே கிளம்பிப்பாங்க. ஒவ்வொரு பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடில் இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப மோசமான பீஸ்டாக இருக்கும். அந்த பீஸ்ட்டை சமாளிக்கிறதுக்கு பல பேர் திணைக்கிட்டு இருப்பார். இவர் இருக்கா இல்லை, இவர் சீனியராக இருந்திருப்பார். இருந்தாலுமே ரேங்க் 6 பீக்லாம் இருப்பார். கிராண்ட் மாஸ்டர்லாம் போயிருக்க முடியாது. ஆனால் நம்ம தம்பி ரேங்க் 7 மாஸ்டர் லெவலுக்கு போயிருப்பேன். கிராண்ட் மாஸ்டர் போகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அதை காட்டிருக்க மாட்டேன். நம்ம ஹீரோ மார்ஷியல் சைட் லெவலுக்கு எய்ம் பண்ணிக்கிட்டீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம ஹீரோ என்ன அதெல்லாம் சொல்லாமல் ஓ அப்படியா சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுப்பேன். அவரும் சொல்கிறாரு, சரி தம்பி நீ என்னப்பா ஈஸ்ட் மிலிட்ரி சைடு போறியா, டஞ்சனுக்குள்ளே பதவிக்கு போவாப்பா. ஆல்ரெடி இங்கே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. 1008 பிரச்சனை போயிடல, நீனும் 1009 பிரச்சனை எதுவும் பண்ணி வச்சிடாத, அதனால் அப்படியே வீட்டு பக்கம் போப்பான்னு சொல்ல. இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல தான் போகிறேன். ஏதோ ஒரு கிராக் வந்துட்டுன்னு வைங்களேன், அந்த லொக்கேஷன் எதுவும் வந்து இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி இவரும் புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. ஆனால் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறமாக இல்லை. சரி நீ இவ்வளோ சொல்கிறனால அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் போகலாமா வேணாமா நீனும் மண்டைக்குள்ளே யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கப்பான்னு சொல்லி அவரும் அந்த இடத்துல நிறைய கிராக் வந்துருக்கும்ல, அது எல்லாத்தையும் கிரேட் வைஸாக பிரித்து வச்சுப்பாங்க. இதை கூட கிரேட் வைஸாக பிரிப்பேன்னு சொல்ல, நாங்கள் சட்னி சாப்பாடு கிரேட் வைஸாக பிரிப்போம். தக்காளி மான்ஸ்டர்லாம் மேஞ்சிட மாட்டோம் சொல்கிறத கேள்வி பார்த்தம்பி. அந்த இடத்துல ஏ கிரேடில் ஒரு சில மான்ஸ்டர்லாம் பிரித்து வச்சுப்பாங்க. அது கூட எப்படின்னா AA கிரேடு, AAA கிரேடு, SS கிரேடு, SSS கிரேடுன்னு சொல்லி எக்கச்சக்கமான கிரேட் பிரித்து வச்சுப்பாங்க. இப்போ வந்திருக்கிறது வந்து ஏ கிரேடாக தான் இருக்கும். அந்த ஏ கிரேட் மாஸ்டர் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒவ்வொரு மாதமே என்ன ரேங்க் 6 ரேங்க் 7 இருக்கும். ரேங்க் 8 மாஸ்டர்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், என்னோட சோழி முடிஞ்சிடும். அதுக்கிட்ட சமாளிக்க தான் அப்படியே திறந்து இருப்பாங்க. இவ்வளோ மாஸ்டராக வச்சுருக்கீங்கன்னு இல்லை, நாங்கள் வச்சுருக்கத பார்த்தப்பே அதுவாக பொத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. வானத்தை பிளந்துக்கிட்டு பூமியை பொத்துக்கிட்டு வானத்தை பேத்துக்கிட்டு அதுவும் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சமாளிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. நீ வேறு அதுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கா, இப்பயும் போறியாப்பா அப்படின்னு அவரும் கேட்டுப்பாரு. கன்ஃபார்மாக போகிறோம், நீங்களே கூட தான் வரப்போங்க. சாரி நீங்கள் வரனா கூட விட்டுங்க, என்னை மட்டும் அந்த இடத்துல இறக்கி விட்டுங்க. நம்ம ஹீரோ ஜெயிப்பேன். நம்ம ஹீரோ இது வரைக்கும் ட்ரீம் ஸ்பேஸ்லாம் சண்டை ஓட்டோம், ஆனால் ரியல் பேட்டில் ஃபீல்டில் சண்டை ஓட்டு அந்த மான்ஸ்டரை சாவடிக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட சைக்கோத்தனா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அவரும் அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போய்ப்பாரு. தம்பி நீ அங்கே போனோடனே உனக்கு ஜென்ரல் போஸ்ட் கூட கொடுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
ஏன்னா நீ ரேங்க் 7 கிராண்ட் மாஸ்டர் இருக்க, அதனால உனக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாரி வெறும் மாஸ்டராக இருக்கு, அதனால வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லிப்பாரு. நம்ம ஹீரோக்கு பதவி பற்றிலாம் ஆசை இல்லை, காசு ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்பேன். அதெல்லாம் கொடுப்பாங்கப்பா, உனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களா, அது கூட நிறைய காசுலாம் கொடுப்பாங்கன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதை பற்றி இவருக்குலாம் இருந்திருக்காது. இவங்க அவுட் சைடில் இருந்திருப்பாங்க, இன்சைடில் இருக்கிறவங்க அதை பற்றிலாம் இருந்திருக்கோம். அப்போ சரி டம்மி தான் உங்களுக்கு சொல்லி நம்ம ஹீரோ தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேட்டுருப்பேன். இப்போ தான் இந்த கமெண்ட் இருக்கல்ல, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச கமெண்ட், அவருக்கு இடத்துல ஆபத்துன்னு சொல்லி அவரும் என்ன எமர்ஜென்சி அவார்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோ இப்போ தான் கேட்டுருப்பேன், அவருக்கு இடத்துல ஆபத்தா, இங்கேருந்து போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி இங்கே இருக்க சீனியர்கிட்ட கேட்டால் ஒரு 3 நிமிஷம் ஆகும்பா தம்பி, இதை எதுக்கு நீ கேட்குறீங்கல்ல, எல்லா ஒரு காரணமாகன்னு சொல்லி ஜெட்டில் தான் போயிட்டு இருப்பாங்க. ஜெட்லேருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறதுக்கு ஒன்று ட்ரை பண்ணிருப்பேன். டே தம்பி நீ என்ன வழின்னு தெரியுமா, எவ்வளோ ஆளான்னு தெரியுமான்னு சொல்ல, எல்லாம் தெரிஞ்சு தான் ஜம்ப் பண்ணேன். இந்த மிலிட்ரி ஷூ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி ஷூ ஏதாச்சும் பிரிஞ்சு போனால் புது ஷூவை பார்சல் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டுருங்கன்னு சொல்லிப்பேன். டே உயிரே போயிருந்தா நீ தான் ஷூ போயிருந்து சொல்லி இருக்கேன்னு சொல்லி அவர் சாக்க கமாண்ட் போய் பார்த்துப்பாரு. அதே சமயம் என் கமாண்டர் உயிரை கொடுத்த இருக்கக்கூடிய மான்ஸ்டர் எல்லாத்தையும் சண்டை விட்டு சமாளிச்சுட்டு இருந்திருப்பாரு. அங்கே மான்ஸ்டர் அடிக்கடிக்க ஒவ்வொன்றும் பேத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்திருந்தோம். பக்கத்தில் இருக்கணும் பாஸ் தண்ணி குடிங்கன்னு சொல்லிப்பேன். ஏன்னா இங்கே நம்ம உயிரே போகுது, தண்ணி ஒன்று தான் கேடான்னு சொல்லி அதையும் குடிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் எதுக்கே குடிக்கணும் அவனு பார்த்துருப்பேன். லிeutenantலேருந்து நம்ம மேஜர் ஹீரோட ஆள் எல்லாருமே சண்டை விட்டுட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாசையும் இவங்க போட்டு புழக்க போட்டுருப்பாங்க. நம்ம கமாண்டர் மேஜர் லிeutenantே பார்த்தேன், நீங்கள் 2 பேர் இல்லைன்னா என் மனசே உடனே இருக்கும், நீங்கள் 2 பேருக்காக தான் ஓரளவு நானும் தெம்பா அந்த சண்டை விட்டு இருக்கேன். இருந்தாலுமே நிறைய மார்க்ஸ் வந்துக்கிட்டு நம்ம சமாளிப்போம். எல்லாமே ரேங்க் 6 ரேங்க் 5 தானே, நம்ம சமாளிச்சிடுவோம். மோஸ்ட்லி ரேங்க் 7 வராமல் இருந்தால் சரித்தான்னு சொல்லி வாயை வைக்கல. அதுக்குள்ளாட்டியுமே என்ன அந்த இடத்துல ஒரு எத்துக்குவாக ஏற்பட்ட மாதிரி இருக்கும். என்ன வாயாது சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளாட்டியுமே பல மான்ஸ்டர் பேத்துக்கிட்டு வந்துருக்கும் பூமியை குழந்துக்கிட்டு. அந்த மான்ஸ்டர் எல்லாமே ரேங்க் 7ல் இருந்திருக்கும், ரேங்க் 7 பீக்கில் இருந்திருக்கும். ஒரு மான்ஸ்டர் வந்தால் பரவாயில்ல, அங்கே 3 மான்ஸ்டர் வந்திருக்கும். அவ்வளோதான். இதை பார்த்தோன்னே கமாண்டர் மறந்து போயிருப்பாரு. நம்ம சொல்லி முடிய போகுதுன்னு சொல்லி அவர் பிறண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இங்கே இருக்கக்கூடிய நம்ம லிeutenant இருக்கல, அவர் அதை பார்த்து விழுந்துப்பாரு. மேஜர்லேருந்து எல்லாருமே சாக்காயிருப்பாங்க. இது வரைக்கும் சந்தோஷமா இந்த மாஸ்டர் கூட சண்டை கொடுக்குற மூஞ்சியே டோட்டலாக மாறி போயிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கமாண்டர் இந்த மான்ஸ்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி அவரோட சின்ன வயசில் பார்த்துப்பாரு. அப்போ அவர் இருக்கல, அவர் ஒரு லிeutenant இருந்திருப்பாரு. இது கூட சண்டை விட்ட கிராண்ட் மாஸ்டரே செத்து போயிருப்பாரு. அந்த அளவுக்கு பண்ண அந்த மாஸ்டர் கொடூரமாக இருக்கும். 1 வந்தால் பரவாயில்ல, 1 வந்தாலே சொல்லி முடிஞ்சிடும். இருந்தாலும் இந்த இடத்துல 3 வந்திருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல சாப்பிட்றோமா, சரி சாருன்னு முடிவாயிடுச்சு, சண்டை விட்டு தானே சாப்பிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவரும் எல்லா மிலிட்ரி டாக்கே ரெடி பண்ணா, அந்த மான்ஸ்டரை விட மாட்டேங்கிறா, நாங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் கூட சண்டை விடுக்காண்டி எல்லாமே ரெடியாக இருந்திருப்பாங்க. இவரோட உயிர் இந்த இடத்துல போப்பண்ணி இருந்திருக்கோம். அங்கே ஒரு லிeutenant வந்து மேஜர்லேருந்து எல்லாத்துமே ஆல்ரெடி வேறு காய ஏற்பட்டுருக்கோம். லிeutenantலாம் வந்து ரத்தம் வந்திருக்கோம். இங்கே நம்ம மேஜர் இருக்காங்களே, அவங்களும் சைக்கிக் பவர் யூஸ் பண்ணால் கண்ணிலேருந்து அப்படியே ரத்தம் வர மாதிரி இருந்திருக்கோம். என்னாச்சுமா என்னமா கண் என்னமோ தக்காளி பழம் மாதிரி செவந்து போயிருக்குன்னு சொல்லி லிeutenant வேறு காமெடி படிப்பேன். டே உயிரே போகுது, நீ எல்லாம் மயிரமாக்கி ஜோக் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களும் பார்த்துருப்பாங்க. மான்ஸ்டரும் பக்கத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கோம். எல்லாமே ரெடியாக பேசிக்கல. நம்ம லிeutenant ஹீரோயினா கொஞ்சம் நாளாக வந்திருப்பேன். நம்ம 2 பேரும் டெட் பாடியாக இருக்க பார்த்து வருத்தப்பட போகிறான்னு இல்லை. அப்படிலாம் எதுவும் பேசாத, நம்ம உயிரோட இருப்போம், சர்வைவ் ஆகும்னு சொல்லி இவங்களும் சொல்லிப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோவை பார்க்க நீ என்னடா தற்பி புத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு முன்னா சண்டை ஒரு ரெடியாக இருப்பாங்க. இப்போ தான் வானத்தை பேத்துட்டு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அதுங்க, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் தக்காளி தாறுமாறு அந்த இடத்த பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பேன். இதெல்லாம் பார்த்து அவங்க மறந்து போய்ப்பாங்க. மேஜருக்கு தான் ரொம்ப சாக்காகவும் சந்தோஷமாகவும் வந்திருக்கும். அவங்களும் அதை டேரெக்டாக அந்த மான்ஸ்டர்கிட்ட தான் போகிறேன், ரொம்ப டேஞ்சர் சொல்லிக்கிறா. அவனுக்கு ஆபத்தாக அல்வா சாப்பிட்ற மாதிரி அவனை அந்த மான்ஸ்டர் மேலே லேண்ட் நினைப்பேன். லேண்ட் ஆன ஃபோர்ஸ்லேயே அந்த மான்ஸ்டர் செத்து நிற்கும். ஒரு ரேங்க் 7 மாஸ்டரை அசால்ட்டாக அப்படி போட்டு தட்டான்னு சொல்லி கமாண்டர் வந்து எல்லாமே வாயை பிறந்துருப்பாங்க. அச்சோ என் ஷூ நாசமாக போயிடுச்சு, கருமம் இந்த மான்ஸ்டராக போய் அவன் இதுக்குன்னு சொல்லி அவனை ஷூ நாசமாக போச்சு ஃபீல் பண்ணிருப்பேன். தம்பி நீ ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரே போட்டுட்ட, அதை விட்டுட்டு டம்மி ஷூ காட்டி ஃபீல் பண்ணிக்கிட்டியப்பா. இப்போ தான் ஒரு கோரிலா மான்ஸ்டர் இவனை கொடூரமாக போட்டுருக்கானே வந்திருக்கோம். ஓ ஒன்னேமாக்கி ஒரு மான்ஸ்டர் நான் ரீசெண்டாக பார்த்தேன், அந்த ட்ரெயினில் பார்த்தேன். ஆனால் இப்போ உன்னே நேரில் பார்த்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒன்னே போட்டு இல்லைன்னு சொல்லி ஒரு கிக்கு தான் ப்ரூஸ்லி கிக்கு விட்டல, அதுவும் என்ன எகிட்டு போய் விழுந்திருக்கான். இதை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்னடா பந்த உதைக்கிற மாதிரி அதை வச்சுக்கிட்டியான்னு சொல்லி எல்லாமே சாக்க இருப்பாங்க. மேஜர்லாம் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவனோட பவர் போக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அடுத்து நீ தானே இருக்கேன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஓப்பர் தான் இருந்திருக்கும். இது என்ன கன்றாவிடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இதோட கை காலை உடைக்கலாம் ட்ரை பண்ணிடுவேன். அதுவும் பதறி போய் தப்பிக்க ட்ரை பண்ணிக்கோ, தப்பிக்கோ பார்க்குற நீ அப்படின்னு சொல்லி அதை நசுக்கி அப்படியே பிளாஸ்ட் பண்ணிப்பேன். அதோட சொல்லி முடிஞ்சிச்சு. சரின்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்தா இங்கே நிறையா மான்ஸ்டர் இவனை பார்த்தா சாக்கா இருந்துருங்க. நீங்கள் யாருப்பா அவங்களோட கெஸ்ட்டா, உங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருன்னு சொல்லி அதனோட சொல்லி முடிச்சிருப்பேன். வந்த வேகத்தில் 50 மாதத்தையும் முடிச்சிருப்பேன். எல்லாத்தையும் முடிச்சு நம்ம ஹீரோ வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு இருப்பேன். அவன் வந்தால் பார்த்து எல்லாமே சந்தோஷம் கொடுப்பாங்க. வாயா அப்படின்ட்டு இவனுக்கான ட்ரீட் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. என்னடா ட்ரீட்னு சொல்லி ஒரு பச்சை தண்ணியை கொடுக்குன்னு சொல்லி இவன் அங்கே இருக்க ஒரு கமாண்டா, என்ன இத்தனை மான்ஸ்டர் தான் வந்திருக்கா, இதை விட ஹை லெவல் மான்ஸ்டர் இல்லையான்னு சொல்ல, இதுவே ஹை லெவல் மான்ஸ்டர்ப்பா, இன்னும் இதை விட நிறைய மான்ஸ்டர் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஏ கிரேட் மான்ஸ்டர் தான் சமாளிச்சிருக்கோம். உள்ளே போனோம்னா நிறைய SS கிரேட் மான்ஸ்டர்லாம் இருக்குது. அந்த SS கிரேடு AA ரேங்க் கொடுக்கக்கூடிய கிரேட் மான்ஸ்டர்லாம் நம்ம இன்னுமே
எதுவுமே சமாளிக்காமல் இருக்கும். அதுவும் பின்னா நம்ம இடத்த நோக்கி வந்துருக்குங்க. இதே மாதிரி பின்னா நிறைய மேஜர் ஃபோர்ஸ் பண்ணால் ஒவ்வொரு இடத்துல பார்டர் லைன் நின்றுட்டு இருப்பாங்க, எல்லாமே சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் கமாண்ட் வருது, அப்படி நீ பண்ண விஷயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, உனக்கு ஸ்டார் லீடர் போல ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருவோம்னு சொல்லி அவர் சொல்லிப்பாரு. ஸ்டார் லீடர் போல சொல்லி நம்ம ஹீரோ சாக்க கேட்டால், அவப்பா தம்பி இந்த மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர் ஒரு ரேங்கிங் வச்சுருப்போம், உன்னோட பவரை பொறுத்து அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்போம். நீ எவ்வளோ மான்ஸ்டர் அடிக்கிறத பொறுத்தா உன்னோட பவரை வந்து நாங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணி வைப்போம். அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அவனுக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு உனக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸையும் நீ வாங்கிக்கலாம் பார்த்துல. நம்ம ஹீரோக்கு சந்தோஷமாக போயிருது. அதை காசு சம்பாதிக்காம தான் வந்தா இப்போ இவையில வாலட்டியாக சொல்லிப்பாங்க. அப்போ அந்த மைனிங் பண்ணுற பிளானை கை விட்டுருவோம். இந்த பிளான் நல்லா இருக்குது, மான்ஸ்டர் அடிக்கலாம் ஒரு மேட்டராக சொல்லி நம்ம ஹீரோ இப்போ ரீசெண்டாக ஒரு மாஸ்டருக்கு இவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ இருக்கிற எல்லா மாஸ்டரையும் எடுத்தா எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும், நம்மளும் நிறைய காசு சம்பாதிச்சா சொல்லி அடுத்து ஒரு வேட்டையே பண்ண போகிறேன். ஒன்று பர்சன் இருக்கான், இப்போ தான் கேட்க தெரியும் நீ சாப்பிடேன்னு தெரியும், உனக்கு கண்டிப்பாக ட்ரீட் வச்சிருக்கேன்னா சொல்லி அவரும் கூட்டியாக இருந்திருப்பாரு. மிலிட்ரி சாப்பாடு தான் கொடுத்துப்பாரு. இதெல்லாம் என்னடா மனுஷன்வாடா, எனக்கு நல்லா சிக்கன் மட்டும் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி டின்னு சாப்பாடு கொடுத்து கஷ்டப்படுத்துதான்னு சொல்லி பார்த்துக்கல. மேதர் நம்ம ஹீரோ லைட்டாக சைட் வச்சுப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துருப்பேன், இவங்க பார்க்க அவங்க பார்க்க என்னடா எனக்கு இந்த மாதிரி இருக்கேன். நம்ம ஹீரோவோட மைண்டு ஃபியூச்சர் நோக்கி தான் போயிருக்கான். ஃபியூச்சரில் என்னோட ஒய்ஃப் இவங்க தானே, இவனை வெக்கப்பட்டு எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லி தெரிச்சு ஓடி நினைப்பேன். இங்கே இருக்க மேதரை பார்த்துட்டு என்னம்மா அவன் யாரோ போட்டு தர போகிறான்னு சொல்லல, ரொம்ப பதறிட்டு இருந்தேன், அவனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உன் பக்கத்தில் தான் இருக்கேன், அவன்கிட்ட பேசாமல் அமைதியாக நீன்னு சாப்பிட்டு இருக்கேன், உங்களுக்குள்ளே என்ன ஆச்சு? ஒருவேளை உனக்கு அவனுக்கு லவ்ஸான்னு கேட்க வர அதுக்குள்ளாட்டி அந்த மேதர் மூஞ்சியிலே சாப்பாடு தூக்கி எடுத்து கம்முன்னு வைப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த பவர்லாம் பத்தாதே, நம்ம இந்த மான்ஸ்டர் ரொம்ப நேரம் டைம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருப்பேன். டே நீ அடுத்த மான்ஸ்டர்லாம் 5 செகண்ட் கூட எடுத்துக்காதா, அதுக்குள்ளாட்டி எல்லா மனசையும் புரிஞ்சிருப்பேன். உனக்கு இது பத்தலை. நம்ம ஹீரோ இன்னும் உள்ளுக்குள்ளே நிறையா மான்ஸ்டர் இருக்கும். நைட்டு ஒரு நைட்டாக அது சோழியை முடிக்காமல் இருந்திருப்பேன். இவனை வேறு ஆல்ரெடி இந்த தங்கச்சிக்காரி போட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அது என்ன சம்பவம் தெரியல. இதோட எபிசோட் நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா ப்ரோடியும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டேக் கேர், பை கைஸ்.